இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் இது தேவனால் எழுதப்பட்டது. அதான் ரொம்ப முக்கியம். தேவன் மூலமாக எழுதப்பட்டது, தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டது. அப்போ தேவனுடைய எதுக்கு இந்த வேத வசனத்தை நமக்கு கொடுத்துருக்காரு? அதை அவர் சொல்கிறார். தேவனுடைய மனுஷன் தேறணும், வசனத்தில் தேறணும், ஞானத்தில் தேறணும், வளரணும். இன்னைக்கு ஏன் நம்ம சபை வளரல? வரும் ஜெபம் பண்ணுவாங்க போவாங்க. நீங்கள் தேறினவர்களாக மாறணும்னா இந்த வசனம் உங்களை தீட்டிக்கிட்டே இருக்கும். நானும் வசனத்தை படிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் புதுசாக தான் இருக்குது. யாத்திராம் படித்தாலும் சரி, போன வருஷம் படித்தோம், அதுக்கு முந்தின வருஷம் படித்தோம், அதுக்கு முந்தின வருஷம் படித்தோம், இன்னும் புதுசாக தான் இருக்குது. பிக்சராக கொண்டு வந்து நம்ம படிக்கணும், ஆவியானவருடைய துணையோடு நம்ம படிக்கணும். ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் புதுசாக தான் இருக்குது. சில நேரம் புது விதமாக ஆண்டவர் ஒரு வசனத்தை நம்ம கூட பேசுவார். பல நேரம் நினைப்பேன் இதை இப்படி பிரசங்கம் பண்ணோம், ஆண்டவர் இப்படி பேசுகிறார், அப்போ நம்ம தேறி வரணும். இன்னும் சில நேரம் நினைப்பேன் இந்த வசனத்தை இப்படி தப்பாக பிரசங்கம் பண்ணியிருக்கோமேன்னு. அப்போ நம்மளை இன்னும் படிக்கும்போது, இன்னும் நெருங்கும்போது நம்மளை எப்படி மாற்றுது? தேறினவனாக, அடுத்து எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக. ரெண்டாவது ஆசீர்வாதம், அப்போ தான் நற்கிரியைகளை செய்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும் தெரியுமா? இந்த அவன் கொடுத்துட்டு போகிறான் பாரு, இவனே திருடன் அப்படின்னு சொன்னால், இந்த அவன் காசு கொடுத்துட்டு போகிறான், அவன் எவ்வளோ திருட்டு போய தெரியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னால், இவன் உதவி செய்கிறானா, இவன் கொள்ளைக்காரன் இல்லை, இவன் எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு உலகம் சொன்னான், இவனே அயோக்கிய பைய, இவன் எனக்கு உதவி செய்ய வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் எப்படி? அப்போ முதல்ல உங்களை எப்படிப்பட்டவனா மாற்றணும்? தகுதி உள்ளவனா. எப்படி மாற்றணும்? எல்லாரும் சொல்லுங்க, தேறினவனா. அப்புறம் தகுதி. வெரி குட். இப்போ தகுதி உள்ளவனா மாற்றணும். அநேகருக்கு நற்கிரியைகளை செய்கிறதுக்கு தகுதி உள்ளவனா மாற்றணும்னா இதுதான் வசனம். இந்த வசனம் தான் உங்களை மாற்றும். இந்த வசனம் உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். அப்போ வசனத்தை படிக்க படிக்க நீங்கள் தகுதி உள்ளவங்களாக மாறிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் தகுதி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், உங்கள் தகுதி அதிகமாகிட்டே இருக்கும். தகுதி உள்ளவனாய் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அதை நம்மளை ரெண்டு விதமாக மாற்றுறது மட்டும் இல்லையா, அதை கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? உபதேசம் பண்ணலாடு. அம்மாவை நீ சபிச்சின்னா உன் கண்ணை காகம் தின்னு போட்டிருக்கடா பைபிள்ல. தகப்பனையும் தாயும் கணம் பண்ணா நீ நல்லா இருக்கலாம்னு வேதம் சொல்லுதுடா அப்படின்னு உபதேசம் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவீங்க. உங்களுக்கே தெரியலன்னா நீங்கள் என்ன உபதேசம் பண்ணுவீங்க? பிள்ளைகளே வாருங்கள், நான் உபதேசத்தை உங்களுக்கு சொல்லுவேன். யாக்கோப் அப்படி சொல்லியிருக்காரு, யோசுவா அப்படி சொல்லியிருக்காரு, மோசே அப்படி சொல்லியிருக்காரு. மரிக்கும்போது அவங்க உபதேசத்தை தங்கள் வாயினால் சொன்னாங்க. மோசே என்ன சொன்னார் தெரியுமா? வானமே கேள், பூமியே செவி கொடு, நான் பேச போகிறேன், எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணார். வேத வசனத்தில் தேர்னவனால தான் உபதேசம் பண்ண முடியும், கடிந்து கொள்ள முடியும், சீர்திருத்தம் பண்ண முடியும். என்ன பண்ணணும்? சீர்திருத்தம். மார்ட்டின் லூதர் கிங் எப்படி சபைக்கு சீர்திருத்தம் பண்ணார்? அவங்க கொடுத்த பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தார். கேத்தலிக்கு என்னடா படிச்சுக்கிட்டே இருந்தால் எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது, ஆண்டவர் இப்படி எழுதுவாரா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வில்லியம் டிண்டேல் மொழிபெயர்த்த அந்த வேதம் அவர் கையில் அவருக்கு கிடைத்த சரியான வேத பகுதி அவருக்கு கிடைச்ச உடனே தான் இவங்க எல்லாமே என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஏற்றபடி சில காரியங்களை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லித்தான் அவர் சில பாயிண்ட்டுகளை எடுத்து எல்லா சபையிலையும் ஒட்டி சபைக்கு என்னத்தை உண்டாக்கினார்? சீர்திருத்தத்தை உண்டாக்கினார். பண்றதெல்லாம் தப்புடா, மரியாள் வணக்கம் தப்பு, சிலை வணக்கம் கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரொம்ப அழகானவர். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன்னா, எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை தான் சொல்லிட்டு போயிடுவார். சிம்பிளா, விக்கிரக ஆராதனை செய்யாத. ஏன்னா செய்யக்கூடாததை நம்ம செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதனால தான் இயேசுநாதர் மத்தேயு 5 வருவார்ல, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டதை நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? கேள்விப்பட்டிருப்பீர்கள், பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை. அப்போ ஆண்டவர் சில நேரங்களில் செய்யாத 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 செய்யாதன்னு சொல்லி நம்மளை கடிந்து கொள்றாரு. இதெல்லாம் செய்யலாம்னு சொன்னால் நிறைய வரும், அதனால செய்யக்கூடாது என்னன்னு 10 கட்டளையில் கொடுத்தார். என்ன என்று வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் விக்கிரகத்தை ஆகிலும் சிலையாகிலும் நீ என்ன பண்ணக்கூடாது, எங்கேருந்து நீ உன்னை கொண்டக்கூடாது. தேவனுடைய நாமத்தை வீணில் என்ன செய்யாத, வணங்காத. ஓய்வுனால நீ ஆசரிக்க நினைப்பாயாக. இப்படி ஆண்டவர் சில இடத்துல அப்படி சொல்கிறார். ஆனால் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்யாத செய்யாத செய்யாதுங்கிறத சொல்கிறார். அவள் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை நீதியை படிப்பித்தலுக்கும் நமக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு.
நமக்கு இது நிறைய நான் பார்த்துட்டேங்க. நிறைய சோசியல் மீட்டிங்கில், அரசியல் மீட்டிங்கில் பைபிள் வசனங்களை சொல்லி சீர்திருத்தம் சொல்கிறாங்க. இயேசு இப்படி சொல்லியிருக்காரு. காந்தியடிகள் அதிகமாக இந்த மாதிரி வசனங்களை பயன்படுத்தின. மத்தேயு 5 நீ எதா மாற விரும்புகிறாயோ அதை நீ முதல்ல மாறு. இது காந்தியடிகளுடைய பெரிய வார்த்தை. அது எங்கேருந்து எடுத்தார்? மத்தேயு 5 நீ என்னவா நீ எதை செய், பிறரிடத்துலேருந்து எதிர்பார்க்குறியோ அதை முதல்ல நீ என்ன பண்ணு செய். இவர் எனக்கு 10 ரூபா கொடுக்கணும்னு எதிர்பார்த்தா நான் இவருக்கு என்ன கொடுக்கணும்? முடிஞ்சு போச்சு. எப்படி பாருங்க. அப்போ நான் எதிர்பார்ப்பேனா? இவர் எனக்கு 10 ரூபா கொடுக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேனா? ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டாரு? நீ அவர் 10 ரூபா கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணும், நீ அவருக்கு என்ன கொடு. முடிஞ்சு போச்சு கதை. மனுஷர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். அதானே? அப்போ எதெல்லாம் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேனோ அதெல்லாம் முதல்ல நீ செய்யடா அப்படிங்கிறாரு. அப்போ எப்படி பாருங்க, இந்த வார்த்தைகள் நம்மளை தேறினவனா மாற்றுது, நற்கிரிகளை செய்ய வைக்குது, உபதேசத்துக்கு நம்மகிட்ட இருந்து உபதேசத்துக்கு கொடுக்குது, கடிந்து கொள்ளுதலுக்கு பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணுறோம், சீர்திருத்தத்தை உண்டாக்குது, நீதி உள்ளவங்களா நம்மை மாற்றுது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நீங்கள் விரும்பணும். உண்மையிலே சொல்கிறேன், உண்மையாக நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து வந்திருந்தீங்கன்னா 10 வருஷத்தில் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. 5 வருஷத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். உங்கள் பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் ஜெபத்தில், உங்கள் பரிசுத்தத்தில், உங்கள் நீதியில், உங்கள் சீர்திருத்தத்தில், நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. வசனம் தேவனுடையது, தேவ ஆவியினால் நடத்தப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கும். இதை எப்படி நான் அடித்து சொல்கிறேன்னா, சங்கீதம் 1 தான் அதுதான் சொல்லுது. அவருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து, அதில் பிரியமாக இருந்து, அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு. அதனால சங்கீதம் 1 தாவீது எழுதும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் செஞ்சீன்னா நீ பைபிளே படிக்க முடியாது. துன்மார்க்கரோட ஆலோசனை வீடு வீடா போய் நீ பேச்சுவார்த்தை நடத்தினா உன் பைபிள் திறக்கப்படாது. திறந்தாலும் உனக்கு பிரயோஜனம் இருக்காது. திறந்தாலும் சொல்லுங்க பிரயோஜனம் இருக்காது. திறந்தது எங்க? அங்க போய் துன்மார்க்கன்ட்ட போய் என்ன பேசிட்டு இருக்கு? துன்மார்க்கருடைய ஆலோசனை. நிறைய பேர் கெட்டு போறது என்ன தெரியுமா? பிரசங்கம் கேட்டுட்டு போவாங்க, இன்னைக்கு மனம் திரும்பணும், போய் ஒரு ஆளுக்கு ஃபோன் போடுவாங்க, அவளுக்கு நெருக்கமான ஆளுக்கு, ஆண்டவர் இப்படி பேசுறாரு செய்யலாமா? செய்யாத. ஆண்டவரை விட நான் பெரிய ஆளு, நீ செய்யாத. ஏன்னா அது யாரோட ஆலோசனை? பாவிகளுடைய வழியில பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல. நான் சொல்றேன், இது 3 செஞ்சா தாங்க அடுத்ததே வரும். இது 3 செஞ்சா தாங்க அடுத்ததே வர முடியும். இது 3 செய்யாம நீங்க அடுத்தது செய்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிரியமா செய்ய மாட்டீங்க. அப்ப துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு விலகி நின்றீங்கன்னா கடைசியில் இந்த சங்கீதத்தை முடிக்கும் போது சொல்றாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல எப்படி இருப்பானா? இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வேதத்தில் பிரியமாய் இருப்பதை விட்டுவிட்டோம், வேத வாக்கியங்களை விட்டுவிட்டோம், சீர்திருத்தத்தை விட்டுவிட்டோம், நீதி உள்ள வாழ்க்கையை விட்டுவிட்டோம், கடிந்து கொள்ளுதலை விட்டுவிட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். இன்னைக்கு வேற ஒரு ரூபத்தில் போயிட்டோம். நான் இன்னைக்கு பார்த்தா கேரளாவில், தமிழ்நாட்டில் நாகர்கோவிலில் ஒரு பாஸ்டர் அம்மாவும் தலைமறைவான். கேட்டதுக்கு கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய கடன் வாங்கிட்டாங்களாம், கடன் வாங்கி இடம் வாங்கி சர்ச்சு கட்டினாங்களாம், கட்டி இப்போ பாப்புலர் ஆயிடலான்னு. கடைசியில் பல பேங்க்கில் கடன் வாங்கி கடைசியில் போலீஸ் துரத்துதான், பேங்க்குக்காரங்களாம் துரத்துறாங்களாம், பிரைவேட்காரங்கள்லாம் துரத்துறாங்களாம். இன்னைக்கு இது நிறைய பார்க்குறோம். பார்த்தீங்களா? பாஸ்டர்மார்கள் தற்கொலை. கடைசி காலத்தில் விருதுநகர் பக்கத்தில் ஒரு பாஸ்டர் தற்கொலை பண்ணிட்டாருன்னு பேப்பரில் வருது. ஏன்? வேதத்தை விட்டு விலகி போன ஒரு கூட்டம் இன்றைக்கு வந்து விட்டது. யாரையோ எதையோ பார்த்து என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேதம் நமக்கு அடிஸ்தானமாக இருந்தால் நாம் தேறினவர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சபை வேதத்தில் கட்டப்பட்டிருக்கிற சபையாக இருக்கிறதா? வேத வாக்கியங்களில் தேறினவர்களாக இருக்கிறோமா? நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவர்களாய் மாறி இருக்கிறோமா? இது ரொம்ப முக்கியம். வேதத்தை படிச்சங்க, ஆண்டவர் என்னோட பேசினார், ஊழியத்துக்கு வந்தேங்க. எனக்கு எத்தனை பேர் சொல்றாங்க, அவர் ஒரு ஊழியம் செய்கிறார், 10 பேரை உருவாக்கிட்டார், பெரிய ஆள் மாதிரி நிற்கிறார், நம்மளும் வந்துடுவோம். அப்படித்தானே இன்னைக்கு ஊழியத்துக்கு வர்றாங்க. சொல்லுங்க பிரியமானவர்களே, வேத வார்த்தைகளை புரிந்து கொண்டு தேவனுக்காய் வாழ வேண்டும் என்று எழும்புகிறவர்கள் எத்தனை பேர்? நீங்கள் வேதத்தை அதிகமாய் நேசிக்க வேண்டும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் நீரோடு அருகில் உள்ள மரத்தை போல் இருப்பீர்கள்.
ஆண்டவர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதத்தை முடிக்கும் போது அடுத்த வசனத்தில் ஒரு செக் வச்சு முடிக்கிறார் பாருங்க. துன்மார்க்கரோ அப்படி இராமல், இருக்கிற இடம் தெரியாம காத்துல பறக்கிற பதர் மாதிரி போயிட்டே இருக்கான். துன்மார்க்கன் பதர் தான், ஆனால் நீதிமான் அப்படி இல்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் ஆசீர்வாதமா இருப்பான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அப்ப நீங்க உண்மையிலே வேதத்தை வாசிக்கிற நீதிமானா? அல்லேலூயா சொன்னீங்க. இங்க இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பெஸ்ட் ஸ்டூடெண்டா, வேதத்தை வாசிக்கிறவங்களா? அதுக்காக இவங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிறத வச்சு இவன் வேதத்தை வாசிக்கிறவன் மட்டும் கணக்கு போட்டுறாதீங்க. அது இல்லை. அந்த சொன்னல இந்த காரியங்கள் எல்லாம் என்ன, அவனை தேறினவனா, நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனா, உபதேசத்தை சொல்லுகிறவனாய், கடிந்து கொள்ளுகிறவனாய், சீர்திருத்தத்தை உண்டாக்குகிறவனாய், நீதியை படிப்பிக்கிறவனாய் மாற்ற வேண்டும். நான் போன வெள்ளிக்கிழமை சொன்னேன், வேத வசனங்களை கேட்கும் போது எனக்குள்ளே 3 மாற்றங்கள் வரும். ஒரு தெளிவு பிறக்கிறது, அறியாமை மாறுகிறது, எனக்குள்ளே விசுவாசம் உருவாகிறது என்று நான் சொன்னேன். 3வது என்ன சொன்னேன்? கொழுந்து விட்டு எரியும். சும்மா வசனத்தை கேட்க 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 இயேசுக்கா ஏதாவது செஞ்சிடணும்டா, என்னமாவது பண்ணிடணும்டா அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உள்ள இருந்து எழும்ப ஆரம்பிக்கும்.